ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படம் 6 சோர்ஸ் செயலியில் உரை பகுதியை கண்டுபிடித்து மாற்றுதல் மற்றும் எழுத்து பிழை சரிபார்த்தல் இருந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உரை பகுதியை கண்டுபிடித்து மாற்றுதல் என்னன்னு பார்க்கலாம். இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒரு உரை பகுதியை கண்டுபிடித்து அதுக்கு வேற ஒரு பெயர் கொடுத்து மாற்றம் செய்கிறது. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக டைப் பண்ணிட்டீங்க. ஓகே, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சயின்ஸை வந்து டெலீட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் டேரெக்டாக ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸை பயன்படுத்தி சயின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை அப்ளிகேஷனாக மாற்றம் செய்ய முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து உரைப்பகுதியை கண்டுபிடித்து மாற்றம் செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பாருங்கள். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் வசதி ஆவணத்தில் உள்ள ஒரு சொல்லை கண்டுபிடித்து அதனை வேற ஒரு சொல்லாக மாற்றிட உதவுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஒரு சொல்லை வேற ஒரு சொல்லாக மாற்றுறதுக்கு பயன்படுறது தான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸில் வைல்ட் கார்டு அது மாதிரி எக்ஸ்பிரஷனையும் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எடிட் மெனுவில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிறத கிளிக் பண்ணணும், அல்லது Ctrl+Fங்கிற ஷார்ட்கட் கீயை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிறது எடிட் மெனுவில் இருக்கும். அதை அன்லைன் பண்ணி 1 மார்க்ஸ்னு எழுதிக்கோங்க. அந்த ஷார்ட்கட் கீயும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ Ctrl+F இல்லை எடிட் மெனுவில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிற உரையாடல் பெட்டி வந்து வியூ ஆகும். சரியா? இதில் இந்த சர்ச் ஃபார்ன்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும். எந்த எழுத்தை நீங்கள் மாற்ற போகிறீங்களோ அந்த எழுத்தை வந்து இதில் டைப் பண்ணணும். ஓகேவா? ரீப்ளேஸ் வித்தில் என்ன புதிய சொல்லை கொடுக்கணுமோ அந்த சொல்லை வந்து கொடுக்கணும். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் மாறும். ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பாம்பேன்னு கொடுத்துருக்கீங்களோ அங்கே எல்லாமே மும்பைன்னு சேஞ்ச் ஆகும். சரியா? இப்போ வந்து நம்ம மும்பைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த மும்பையோட பெயர் வந்து இதுக்கு முன்னாடி பாம்பேன்னு தான் இருந்தது. ஓகேவா? அப்போ பாம்பேன்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மும்பைன்னு மாற்றணும் இல்லையா? அதனால தான் இவங்க சர்ச் பாரில் பாம்பேவும் ரீப்ளேஸ் இதெல்லாம் மும்பைன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ ரீப்ளேஸ் கொடுத்தா ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, அண்ட் வேறு என்ன இதில் செய்ய முடியும் அப்படின்னா ஃபைண்ட் மட்டும் பண்ண முடியும். ஓகே, ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு சர்ச் பாரில் எந்த வேர்டை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டை கொடுத்துட்டு ஃபைண்டுன்னு கொடுக்குறீங்க. ஒரு ஃபைண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும் காமிக்கும். ஃபைண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த வேர்டு இருக்கோ எல்லாமே ஹைலைட் பண்ணி காமிக்கும். சரிங்களா? பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? எடிட் மெனுவில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கிளிக் பண்ணோடனே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸுங்கிற உரையாடல் பெட்டி வருது. சரியா? அதில் சர்ச் பாரில் என்ன கொடுக்க போகிறேன்னா கம்ப்யூட்டர்ஸ்ன்னு டைப் பண்ண போகிறேன். ஏன்னா கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடாக தான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஃபைண்ட் கொடுக்குறேன். பாருங்கள், கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் ஃபைண்ட் ஆகுது. சரியா? ஸோ ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். ஸோ எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ எல்லாமே ஃபைண்ட் ஆகுது. அதை நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குது. இதை வந்து ஃபைண்ட் ஆல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மட்டும் அதை ஐடென்டிஃபை பண்ணலை. ஓகேவா? ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நான் இப்போது சேஞ்ச் பண்ண போகிறோம். சயின்ஸுன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் இங்கே வந்து என்ன கொடுக்குறேன், சயின்ஸுன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, சயின்ஸுன்னு டைப் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ். ஓகேவா? நீங்கள் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அது சயின்ஸுன்னு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இதான் வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எழுத்து பிழை சரிபார்த்தல். ஓகேவா? எழுத்து பிழை சரிபார்த்தல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக டைப் பண்ணுவீங்க. ஓகேவா? அதை வந்து சரிபார்க்க முடியும். பாருங்கள், சொற்செயலி மென்பொருள் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் எழுத்து பிழை இல்லாமல் இருக்க வேண்டும். அகராதி மற்றும் பிழை திருத்தும் நிரல்கள் சொற்செயலில் சேர்க்கப்பட்டிருப்பதால் பிழை இல்லாமல் ஆவணத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த சொல்லு நம்ம டைப் பண்ணிட்டு இருக்க சொல்லில் எந்த தவறும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அகராதியும் பிழை திருத்தும் நிரல்களும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? அது இருக்கிறதால நம்ம தவறு இல்லாமல் டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணத்தை தட்டச்சு செய்யும் பொழுதும் செய்த பிறகும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பிழைகளை கண்டறிந்து திருத்தும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து தானியங்கி பிழை சரிபார்ப்பு, அதை ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோ ஸ்பெல் செக் அப்படிங்கிறது தானாகவே அந்த பிழையை சரி பார்க்கறது. பாருங்க,
தானியங்கி பிழை சரிபார்ப்பு விருப்பமானது தட்டச்சு செய்யும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகளின் எழுத்து பிழைகளை சரிபார்த்து எழுத்து பிழையுள்ள வார்த்தைகளை ஒரு சிவப்பு நிற நெல்லிக்கோடிடும். எழுத்து பிழையை சரி செய்தவுடன் சிவப்பு நிற நெல்லிக்கோடுகள் மறைந்துவிடும். இதுக்கு வந்து ஏபிசி என்ற பணிக்குறியை கிளிக் செய்து எழுத்து பிழையை சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தானியங்கு பிழை சரிபார்ப்புக்கான ஐகான் வந்து இந்த ஏபிசி தான். இங்கே பாருங்க, இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஐகான். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணக்குள்ளே ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சிவப்பு கலரில் அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சிவப்பு கலரில் அண்டர்லைன் இருந்தது அப்படின்னா அதில் ஏதோ எரர் இருக்குது அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கரெக்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் என்ற பொத்தானை கிளிக் செய்தால் ஆவணத்தின் முழுமையும் அல்லது தேர்வு செய்யப்பட்ட உரை பகுதியை பிழையை கண்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் பொத்தான் வந்து கீபோர்டில் F7. ஓகேவா? F7 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எரர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியும். ஆவணத்தின் முழுமையும் அல்லது தேர்வு செய்யப்பட்ட பகுதியில் ஏதேனும் பிழை இருப்பின் படத்தில் உள்ளது போன்று ஸ்பெல்லிங் உரையாடல் பெட்டி தோன்றும். ஓகே, ஏபிசி என்ற பணிக்குறியை கிளிக் செய்து எழுத்து பிழையை சரிபார்க்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதாவது எரர் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த F7 கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஸ்பெல்லிங்கிற உரையாடல் பெட்டி வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் என்ன எரர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் டிஸ்பிளே ஆகும். ஸ்பெல்லிங் கருவியில் மேலும் சில சிறப்பம்சங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. நெல்லிக்கோடிடப்பட்ட வார்த்தையின் மீது சுற்றலியின் வலது பொத்தானை கிளிக் செய்தால் பிழையான சொல்லிற்கு பதிலாக பல்வேறு விதமான சரியான சொற்களுடன் கூடிய ஒரு மேல் மீட்பு பட்டி தோன்றும். அதில் சரியான சொல்லை தேர்வு செய்தால் பிழையான சொல்லுக்கு பதிலாக சரியான சொல் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெல்லிக்கோடிடப்பட்ட அப்படின்னா அந்த ரெட் கலரில் அண்டர்லைன் ஆயிருக்கும் இல்லையா? நம்ம தவறாக டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரிலேட்டடான வேர்டு எல்லாமே காமிக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து இதை டைப் பண்ணணும்னு நினச்சிங்களா, இல்லை இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய வேர்டு காமிக்கும். அது கரெக்டாக இருந்ததுன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணோடனே இந்த நெல்லிக்கோடி இருக்கும் இல்லையா, அது வந்து ரிமூவ் ஆகிட்டு புதிய சொல் வந்து ஆட் ஆகியிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பெல்லிங் உரையாடல் பெட்டியின் மூலம் அகராதியின் மொழியை மாற்ற முடியும். உதாரணமாக ஸ்பானிஷ், பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகளில் அகராதியின் மொழிகளை மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்பெல்லிங் உரையாடல் பெட்டியில் வந்து லாங்குவேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். டிஃபால்ட்டாக இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் வேறு லாங்குவேஜும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்பானிஷோ இல்லை ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் சொல்லி நீங்கள் வேறு லாங்குவேஜையும் மாற்றிக்கலாம். அகராதியில் ஒரு புதிய சொல்லை சேர்க்க முடியும். இவ்வாறு செய்ய ஸ்பெல்லிங் உரையாடல் பெட்டியில் ஆட் பொத்தானை கிளிக் செய்தால் அந்த புதிய சொல் அகராதியில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் அகராதிங்கிறது டிக்ஷனரி இல்லையா? டிக்ஷனரியில் நாம் ஒரு சொல்லை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் அதில் எரர் காமிக்கும் சில தடவை. ஓகேவா? அந்த மாதிரி வேர்டை என்ன பண்ணிக்கலாம்னா டிக்ஷனரியில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம டைப் பண்ணக்குள்ள அதில் எரர் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தானியங்கு சரி செய்யும் தேர்வு, இங்கிலீஷில் ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். தானாகவே நம்ம டைப் பண்ணக்கூடியது சரி செய்கிறது. சரியா? அதான் வந்து ஆட்டோ கரெக்ட். தானியங்கு சரி செய்யும் தேர்வு என்ற செயல்பாட்டின் மூலம் பயனர் செய்யும் பிழைகள் மற்றும் தட்டச்சு செய்யும் போது ஏற்படும் பிழைகளை தானாகவே திருத்திக் கொள்ளும். ஓகே, இந்த ஆட்டோ கரெக்டை பயன்படுத்தி தானாகவே வந்து சரி செஞ்சுக்க முடியும். ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். HTE அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா தானியங்கு சரி செய்யும் தேர்வு என்னவா மாற்றுது? THEன்னு மாற்றிக்கும். ஓகே, ஸோ டிஹெச்இன்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக HTEன்னு டைப் பண்ணிட்டீங்க. நம்ம ஸ்பீடாக டைப் பண்ணக்குள்ள வந்து அந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது மாறிக்கும். அதுதான் வந்து ஆட்டோ கரெக்ட். ஸோ இதை உருவாக்குறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கான மெனு வந்து டூல்ஸ் மெனு. ஓகே, டூல்ஸில் ஆட்டோ கரெக்டுன்ற கட்டளையை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஆட்டோ கரெக்ட் உரையாடல் பெட்டி தோன்றும். இதான் வந்து ஆட்டோ கரெக்ட் உரையாடல் பெட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் பெட்டியில் பிழை நீக்கப்பட வேண்டிய சொல்லை தட்டச்சு செய்யவும், வித் பெட்டியில் மாற்று சொல்லை தட்டச்சு செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பாக டைப் பண்ணுவீங்க, அடிக்கடி இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எழுத்தை வந்து ரீப்ளேஸில் டைப் பண்ணும். ஓகேவா? அடுத்தது வந்து வித்தில் வந்து கரெக்டானதை டைப் பண்ணணும். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு நியூ பொத்தானை கிளிக் செய்யணும். நியூ பொத்தானை கிளிக் செஞ்சீங்க அப்படின்னா தானியங்கு சரிபார்த்தல் சொல் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். COMUPTER. ஓகே, கம்ப்யூட்டர் நீங்கள் டைப் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி மாற்றி டைப் பண்ணிடுறீங்க. ஓகே, மாற்றி டைப் பண்ணக்குள்ளே வந்து அது கம்ப்யூட்டர்னு மாறணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டூல்ஸில் ஆட்டோ கரெக்டுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ரீப்ளேஸுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதில் இந்த தப்பான லெட்டரை டைப் பண்ணிக்கணும். ஓகே, தப்பான வேர்டை வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ
ஸோ வித் ஆப்ஷனில் வந்து கரெக்டான வேர்டை டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த புதிய சொல் வந்து அதில் ஆட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் எப்போல்லாம் இந்த தப்பு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். சரிங்களா? இதான் வந்து ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இதுக்கு எக்ஸாம்பிள் டூல்ஸ் மெனு கிளிக் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஆட்டோ கரெக்ட். இல்லை பாருங்கள், ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? COMPU இல்லையா, நான் வந்து யூபின்னு டைப் பண்ணிக்கிறேன். TER. ஓகே, ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ன்ற வேர்டை வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கேன் ரீப்ளேஸில். வித்தில் என்ன பண்ணணும், இதை டைப் பண்ண அந்த ரீப்ளேஸில் டைப் பண்ணோம் அப்படின்னா வித்தில் என்ன இருக்கோ அது வந்து சரியாகணும். ஓகேவா? ஆட்டோவாக கரெக்டாக ஆகிடணும். சரிங்களா? அதான் அதோட மீனிங் இல்லையா? ஸோ அப்போ வந்து இதில் கரெக்ட் வேர்டை டைப் பண்ணணும். COMPUTERன்னு டைப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நியூ கொடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் இதில் டைப் பண்ணுறேன். COMPUTER. ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? இதான் வந்து ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வேர்டு வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். சில கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி வந்து டிக்ஷனரியில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், ஆட்டோ கரெக்டில் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த THE சொன்னோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி தான். பாருங்கள், HTE கொடுத்துக்கிறேன். HTE ரீப்ளேஸில் கொடுத்துருக்கேன். இப்போ HTE நான் டைப் பண்ணேன்னா எனக்கு என்ன வந்து அங்கே ஆட்டோ கரெக்ட் ஆகணும்னா THEன்னு கரெக்ட் ஆகணும் இல்லையா, அதனால் இங்கே THE கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நியூ. ஓகே, பாருங்கள் இது எல்லாமே இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஏன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறது ஆட்டோ கரெக்டில். ஸோ இந்த மிஸ்டேக் நான் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்ஷன் ஆகும். பாருங்கள், HTE ஸ்பேஸ் THEன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எந்த வேர்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை எதை வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க, அது எல்லாமே இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி பெரிய வேர்டு வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸில் அதோட ஃபஸ்ட்டு 3 லெட்டர் மட்டும் கொடுத்துட்டு வித்தில் ஃபுல் லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ஆட்டோ கரெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதோட கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.